ஓம் சாந்தி 27/10/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நாசூக்க தன்மை கூட தேக அபிமானம் ஆகும். நாசூக்க தன்மை அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது, டெலிகேட்டா இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, மூட் அவுட் ஆகிறது, ஃபீலிங்ல வருது, அழுறது, இது எல்லாமே நாசூக்க தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கோவித்து கொள்வது, அழுவது, இந்த அசுர பழக்கங்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். கேள்வி: சேவையில் தளர்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: தேக அபிமானின் காரணத்தினால் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களை பார்க்கிறார்களோ அப்பொழுது சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. தங்களுக்குள் ஒத்து போகாமல் இருப்பது கூட தேக அபிமானம் ஆகும். என்னால் இவர்களுடன் சேர்ந்திருக்க முடியாது, நான் இங்கிருக்க முடியாது என்று சொல்வது, இவை அனைத்தும் கூட தேக அபிமானம் ஆகும். இந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறது என்றால் முள்ளாகுவது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர் ஆகுவதாகும். தந்தை கூறுகிறார், நீங்கள் ஆன்மீக சேனையாக இருக்கிறீர்கள். கட்டளை கிடைத்ததும் உடனே ஆஜராகிவிட வேண்டும். எந்த விஷயத்திற்கும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். முதலில் குழந்தைகளுக்கு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ற படிப்பினை கிடைக்கிறது. தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். ஆத்மா அபிமானி ஆனால்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். அது அஞ்ஞான காலம், இது ஞான காலம். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய தந்தை ஒருவர்தான் இந்த ஞானத்தை இப்பொழுது நமக்கு கொடுக்கிறார். மேலும் அவர் நிராகாரராக இருக்கிறார். அவருக்கு எந்த மனித ஆக்காரமும் இல்லை, அதாவது எந்த மனித உருவமும் இல்லை. யாருக்கு மனித உருவம் இருக்கிறதோ அவரை பகவான் என்று சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுடைய பல பிறவைகளின் பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும். வேறு எந்த உபாயமும் இல்லை. என் மூலமாக தான் நீங்கள் தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையாக முடியும் என்று தந்தை கூறுகிறார். உலகமும் அவசியம் தூய்மை ஆகத்தான் வேண்டும். நான் வந்து குழந்தைகளுக்கு தான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அதாவது நான் வந்துதான் ராஜயோகத்தை உங்களுக்கு கற்பிக்கிறேன், யோகாவும் பண்ணணும், கூடவே தெய்வீக குண தாரணையும் இருக்கணும் அப்படின்றார். தெய்வீக குண தாரணை இல்லை அப்படின்னா நடைமுறையில் ப்ராக்டிக்கலில் நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ புத்தி பாபாவிடம் போகாது. அந்த பிரச்சனைகளுடைய நினைவு தான் வந்துட்டு இருக்கும். ஆகையால தெய்வீக குண தாரணையும் இருக்கணும்ன்றார். கோபித்து கொள்வது, அழுவது, இவை அனைத்தும் அசுர சுபாவமாகும். குழந்தைகள் சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். நாசூக்கான குணம் இருக்கக்கூடாது. டெலிகேட்டாக இருக்கக்கூடாது, சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, தொட்டால் சுருங்கி போல இருக்கக்கூடாது. நான் இந்த இடத்தில் இருக்க முடியாது, இவர்களுடைய சுபாவம் இப்படி இருக்கிறது, இவர் இப்படி இருக்கிறார்,
அவர் அப்படி இருக்கிறார் என்று சொல்வது கூட நாசூக்க தன்மையாகும். இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வாயிலிருந்து மலர்தான் வெளிப்பட வேண்டும், முள் வெளிப்படக்கூடாது. நிறைய குழந்தைகளின் வாயிலிருந்து முள் வெளிப்படுகிறது. பிறரிடம் கோபப்படுவதும் முள்ளுதான். ஒரு சில குழந்தைகளிடம் ஒருவருக்கொருவர் ஒத்து போகாத குணம் இருக்கிறது. அப்படின்னா அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கு. யாரோடு சேர்ந்து அவங்க இருக்க முடியாது. மோதல் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சம்ஸ்கார சுபாவம் ஒத்து போகவே போகாது. ஒருவர் மற்றவருடைய குறைகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எனவே தன்னிடம் இருக்கும் அநேக குறைகள் அப்படியே இருந்து விடுகிறது. ஆகையால் சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. இது கூட நாடகத்தின்படி நடக்கிறது என்று தந்தை புரிந்து கொள்கிறார். திருத்திக் கொள்ள வேண்டும். இவங்களோடு ஒத்து வராது, அவங்களோடு ஒத்து வராது அப்படின்னு போயிட்டே இருந்தா எங்கேயும் இருக்க முடியாது. அதனால உங்களை நீங்க திருத்திக்கோங்க, ரியலைஸ் பண்ணுங்க, சேஞ்ச் ஆகுங்க. அப்ப எங்க இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்களோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். சிலரால கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியறதில்ல. ஆகையால அவ்வளோ டெலிகேட்டா எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றார். யுத்த களத்தில் யுத்தம் செய்பவர்களின் கடமை எதிரிகளுடன் சண்டை போடுவது. வெள்ளம் வருகிறது, ஏதாவது ஆபத்து ஏற்படுகிறது என்றால் அப்பொழுது இராணுவத்தை கூப்பிடுகிறார்கள். பிறகு இராணுவ சேனையினர் வேலைக்காரர்களாகி வேலையும் செய்ய வேண்டி இருக்கிறது. எவ்வளவு அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அந்த இராணுவத்துல அவங்க யாராக இருந்தாலும் ஏதாவது ஆபத்து வந்தது, ஃப்ளட்ஸ் வந்ததுன்னா ரெஸ்கியூக்கு அனுப்புவாங்க, காப்பாத்துறதுக்கு அனுப்புவாங்க. அப்போ அவங்க எல்லாம் தரைமட்டத்துல இறங்கி இல்ல வேலை செய்யறாங்க. நான் மிலிட்ரியில இருக்கிற, நான் இந்த வேலையெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. காப்பாத்துறது தான் அவங்களுடைய வேலை. அதுபோல நீங்க வந்திருக்கிறதே உலகத்திற்கு சேவை செய்யறதுக்கு. அப்ப இங்க இருக்க முடியாது, அங்க இருக்க முடியாது, இவங்களோட ஒத்து போகாது, அவங்களோட ஒத்து போகாதுன்னா நீங்க என்ன சேவை செய்ய முடியும்? உலகத்துக்கு என்ன நன்மை செய்வீங்க? எப்படி காப்பாத்துவீங்கன்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு முறை ட்ரெயின்ல அந்த இராணுவ வீரர்களோடு டிராவல் பண்ணோம், இந்த ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ்ல. அப்போ அவங்க சொல்றாங்க, ஃபுட்டு கூட ஃப்ரெஷ் ஃபுட் அவங்களால சாப்பிட முடியாது. அந்த பார்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் கொடுத்துருவாங்களாம். அதுல சப்பாத்தி, பருப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். அது ப்ரொசஸ் பண்ணி அதை பேக்கெட்ஸாக கொடுப்பாங்க. அது எத்தனை மாச கணக்கில் அது இருக்குன்றாங்க. அதுதான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ நாட்டை காப்பாத்துறதுக்கு அவங்க எவ்வளோ தியாகம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் ஆன்மீக மிலிட்ரி தானே. எது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? நல்ல வசதிகள் இருந்தால்தான் நான் சேவை செய்வேன். மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால்தான் சேவை செய்வேன். அந்த ஊர் நல்லா இருந்தால்தான் சேவை செய்வேன். கூட இருக்கிறவங்க இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் தான் நான் சேவை செய்வேன் அப்படின்னா அது யார் வேணாலும் செய்யலாம். எது எப்படி இருந்தாலும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேவை செய்யணும், செய்து காட்டணும். அப்போதான் பாபா நீங்க மகாவீரர் அப்படின்னு சொல்வார். இங்கு மண்ணை நிரப்புங்கள் என்று அரசாங்கம் இராணுவத்தினருக்கு கட்டளையிடுகிறது. ஒருவேளை வரவில்லை என்றால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஏற்றுதான் ஆக வேண்டும். நீங்கள் கூட சேவை செய்வதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். உடனே ஆஜராக வேண்டும். ஏற்கவில்லை என்றால் உங்களை இராணுவம் என்று சொல்ல முடியாது. அந்த இராணுவத்துல சிலருடைய டியூட்டி எப்படி இருக்கும்னா, நைட்டு தூங்கும் போது கூட அவங்க ஹெல்மெட் அணிந்து ஷூ போட்டுக்கிட்டு கன் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு தூங்குறாங்களாம். ஏன்னா எந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 12 மணி, 12 1 மணி, இப்போ போய் கூப்பிடுறாங்களே அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க, நினைக்கவும் கூடாது.
எந்த செகண்ட் கட்டளை கிடைக்குதோ அந்த செகண்ட் ஆஜராயிடணும். அதுபோல் நீங்கள் ஆன்மீக மிலிட்ரியில் இருக்கிறீங்க, பாபா எங்கே சேவைக்கு உங்களை அனுப்புனாலும் ஒரு செகண்டில் நீங்கள் சரி பாபா நாங்கள் போகிறேன் அப்படின்னு தயாராகணும், ஆஜராயிடணும் அப்படின்றார். இந்த ஊருக்கா இப்போ சொன்னால் நான் எப்படி போகிறது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பிறகு அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பிடிக்க முடியாது. அனைவருக்கும் தந்தையினுடைய செய்தியை கொடுப்பதில் நீங்கள் தந்தையின் உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். மனிதர்களுக்கு பக்தியினுடைய போதை இருக்கிறது. பகவானே வந்தாலும் கூட நாங்கள் பக்தியை விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். சொல்லுவாங்க, பழனியில முருகர் வந்து கீழேயே காட்சி கொடுத்தாலும் நேரில் சந்தித்தாலும் நான் மேலே போய் தான் முருகருடைய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு போவாங்களாம். ஏன்னா காலம் அப்படி இருக்கு. டைரக்டா பகவானே வந்தாலும் நம்ப முடியறதில்ல. இது ஏதோ வேஷம் போட்டிருக்காங்க அல்லது ஏதோ வித்தை காமிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உயர்வு மற்றும் தாழ்வு பற்றிய இந்த ஏணிப்படி மிகவும் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் மனிதர்களின் கண்கள் திறப்பதில்லை. ஒரேயடியாக மாயாவின் போதையில் மூழ்கி இருக்கிறார்கள். ஞானத்தின் போதை மிக மெதுவாக தான் ஏறுகிறது. முதலில் தெய்வீக குணங்கள் தேவை. தந்தையினுடைய எந்த கட்டளையானாலும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்வது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக ஆகுவதாகும். அடுத்தது பாபா, குழந்தைகளே நீங்கள் ஏன் தலை வணங்குகிறீர்கள் என்று கேட்கிறார். அரைக்கல்பமாக தலை வணங்கி வணங்கி நெற்றியை தேய்த்தீர்கள், பணத்தையும் செலவு செய்தீர்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. மாயா ஒரேயடியாக தலையை திருப்பிவிட்டது, அதாவது புத்தியை திருப்பிவிட்டது, ஏழையாக்கி விட்டது. பிறகு பாபா வந்து அனைவருடைய புத்தியையும் சரி செய்கிறார். அதாவது பக்தி வேறு, பூஜை வேறு. பக்தின்றது பகவான் மீது இருக்கக்கூடிய அன்பு. பகவான் மீது அன்பு இருந்ததுன்னா அவருடைய வழிப்படி நடக்கணும். அதுதான் அன்பினுடைய கைமாறு. நம்ம தலை வணங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்க போகுது? முதல்ல தெய்வீக குணங்கள் வேணும் அப்படின்றார். பகவான் மீது அன்பு இருக்குன்னா உங்க வாழ்க்கையில நல்ல குணங்கள் இருக்கணும், நன்னடத்தை இருக்கணும். அதுதான் பக்தி. மற்றபடி நான் நிறைய பூஜை செய்கிறேன் ஆனால் ஒழுக்கம் இல்லை, நல்ல குணங்கள் இல்லை, யாருக்கு உதவி செய்யலைன்னா அதுக்கு பேரு பக்தி இல்லை. மனிதர்கள் குரங்கு புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். நான் வந்து கோவிலில் வைத்து பூஜிக்க தகுதியானவர்களாக ஆக்குகிறேன். விகாரம் மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. எவ்வளவு கோபம் இருக்கிறது! உள்ளுக்குள் எந்த கோபமும் இருக்கக்கூடாது. முற்றிலும் இனிமையானவராக, அமைதியானவராக, மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். ராஜ்ய பதவி அடைபவர் கோடியிலும் ஒரு சிலர்தான் வெளிப்படுகிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய மியூசியத்தில் நன்றாக புரிய வைப்பவர்கள் உதவி செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு தகுந்தாற்போல் பேசுவதற்கு புத்தி வேண்டும். முரளியை அவசியம் தினமும் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். முரளி படிக்கவில்லை என்றால் ஆப்சென்ட் என்று அர்த்தம். குழந்தைகள் முழு உலகத்தையும் முற்றுகையிட வேண்டும். நீங்கள் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறீர்கள் அல்லவா? தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்க முற்றுகை இட வேண்டும். அதாவது எல்லா இடங்களுக்கும் போய் சேவை செய்யணும்னு அர்த்தம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இனிமையான, அமைதியான, மிகவும் இனிமையான சுபாவம் உடையவராக ஆக வேண்டும். ஒருபோதும் கோபப்படக்கூடாது. தன்னுடைய கண்களை மிகவும் தூய்மையாக, விகாரமற்றதாக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை என்ன கட்டளை இடுகிறாரோ அதனை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு உலகத்தையும் தூய்மையற்றதில் இருந்து தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். அதாவது முற்றுகையிட வேண்டும். வரதானம். தந்தையின் நினைவின் மூலம் சந்தோஷமில்லாத சூழ்நிலையிலும் சதா சுகம் அல்லது சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடிய மகாவீரர் ஆகுங்கள். சதா தந்தையின் நினைவில் இருப்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சதா திருப்தியாக இருப்பார்கள். ஏனென்றால் ஞான சக்தியின் ஆதாரத்தில் மலை போன்ற பிரச்சனையும் கடுகு போன்று அனுபவம் ஆகும். கடுகு என்றால் ஒன்றுமே இல்லை என்பதாகும். சூழ்நிலை சந்தோஷம் இல்லாத துக்கத்தின் நிகழ்வாக இருந்தாலும், துக்கத்தின் சூழ்நிலையிலும் சுகத்தின் மனநிலை இருக்க வேண்டும். அப்போதுதான் மகாவீரர் என்று சொல்ல முடியும். என்ன நடந்தாலும் எதுவும் புதிதில்லை என்பதின் கூடவே தந்தையின் நினைவின் மூலம் சதா ஒரே சீரான மனநிலையில் இருக்க முடியும். பிறகு அசாந்தியின் அலை கூட வராது. ஸ்லோகன். தன்னுடைய தெய்வீக சொரூபம் சதா நினைவிருந்தது என்றால் யாருடைய வீணான பார்வையும் உங்கள் மீது விழாது. அவ்யக்த சமிகை. எப்படி அறிவியல் சக்தியின் பயன்பாடு லைட்டின் ஆதாரத்தினால் இயங்குகிறது. ஒருவேளை கம்ப்யூட்டரே இயங்குகிறது என்றால் அதை இயக்குவது லைட் அல்லது மின்சாரம் தானே. அதேபோல் உங்களுடைய சைலன்ஸ் சக்தியின் ஆதாரமும் லைட்டு தான். அந்த இயற்கையின் லைட் அநேக விதமான பிரயோகத்தை நடைமுறையில் செய்து காட்டுகிறது. அதேபோல் உங்களுடைய அழியாத பரமாத்மா ஒளி, ஆத்ம ஒளி கூடவே நடைமுறையில் லேசான நிலை, லைட்டான நிலை. இதன் மூலம் எதைதான் பயன்பாட்டில் கொண்டு வர முடியாது? ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ.
பலியாகுமே. புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில்